ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் முட்டை தண்ணியில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது முட்டையில் டக்குன்னு விரிசல் விழுந்துடும். நம்ம முட்டையை நல்லா செக் பண்ணி தான் போட்டிருப்போம். முட்டையில் எந்த வித விரிசலும் இருந்திருக்காது. ஆனால் தண்ணி நல்லா கொதிக்கும் போது முட்டையில் விரிசல் விழுந்து முட்டையோட வெள்ளைக்கரு எல்லாமே தண்ணியில் ஃபுல்லாக கலந்துரும். அது மட்டும் இல்லாமல் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த ஓடை உரிக்கும் போது நமக்கு சரியாகவே உரிக்க வராது. ஒரு சில நேரங்களில் முட்டையும் சேர்ந்தே நமக்கு பிஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. முட்டையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து உடனே வேக வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேக வைக்கலாம். இந்த தண்ணிலேயே நம்ம வெங்காயத்தோட தோலையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் டெய்லியுமே சமையலுக்காக வெங்காயம் உரிப்போம் இல்லையா? ஸோ அந்த தோலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது தண்ணியோட கலரும் நமக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையோட ஓடுமே மஞ்சள் கலராக மாறும். ஸோ இதனால் உள்ளே இருக்கக்கூடிய முட்டையோட கலருமே நமக்கு மஞ்சள் கலர் ஆயிருமோ நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. முட்டையோட ஓடு மட்டும்தான் உங்களுக்கு கலர் மாறுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய முட்டை கலர் மாறாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. எந்த முட்டையிலையுமே விரிசல் விழலை. இதை நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. முட்டையோட ஓடு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல ஈஸியாக உரிக்க வரும். அடுத்து முட்டை வேக வச்ச இந்த தண்ணியுமே நீங்கள் வேஸ்ட்டாக கீழே கொட்டிடாதீங்க. வெங்காயத்தூள் முட்டை ஓட்டில் இருக்கிற சத்து எல்லாமே இது தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ இதை நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இல்லை ரோஜா செடி எது வச்சுருந்தாலும் தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியுமே நல்லா தழைச்சி பசுமையாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லி தோசை கரைச்ச மாவெல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த டப்பாவில் அடியில் சைடெல்லாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா? இதை நம்ம அலசி ஊற்றிட்டு சோப் போட்டு கழுவி வச்சுருவோம். ஆனால் இந்த மாவை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தோட அடியில் காப்பர் இருக்குது. ஸோ இந்த காப்பரை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த தோசை மாவை யூஸ் பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயுமே காப்பரில் செம்பு, டம்ளர், ஜக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட இந்த பாத்திரம் தான் இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாவை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். தோசை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா காலியாக போகிற ஸ்டேஜில் கடைசி மாவு ரொம்ப புளிப்பாக இருக்கும். சிலர் அதை அப்படியே கீழே கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாவெல்லாம் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மாவு நல்லா புளிச்சிருக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோட கலர் லைட் க்ரீன் கலராக மாறி இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே படிஞ்சிருக்க கலர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டே வரும். இதுக்கு நீங்கள் சோப்போ இல்லை மற்ற பொருட்களோ யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா தேய்ச்சிங்கனாலே போதும். பாத்திரம் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இந்த பாத்திரத்தை நான் ரெகுலராகவே அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நடுவில் மட்டும் கலர் மாறி இருக்கு. ஆனால் மற்ற இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் செம்பு, டம்ளருக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டேன். இதை நான் இப்போ உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு 2-3 நாளிலே அங்கங்கே நல்ல க்ரீன் கலராக முளைக்க ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கூட முளைக்காமல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறத பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் டப்பா தான் எடுத்திருக்கேன். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனி பல்லாக பிரிச்சுட்டு அடியில் உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது. ஸோ இந்த பூண்டு வச்சுருக்க டப்பாவில் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து பூண்டு வச்சுருக்க டப்பாலேயே உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு வைக்கும்போது இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முளைக்காது. நிறைய பேர் வந்து வெங்காயம் போட்டு வச்சுருக்க கூடையிலேயே உருளைக்கிழங்கையும் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும். ஸோ இனி வந்து பூண்டு வச்சுருக்க கூடையிலேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கன், மட்டன், மீன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே கிச்சனில் சிங்கில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த சிங்க்லேருந்து ஒரு மாதிரியான கவுச்சி வாடை வர ஆரம்பிக்கும். என்ன தான் நம்ம வந்து சோப், லிக்விட் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினாலும் கூட இந்த ஸ்மெல் வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிளான ஐடியா தான். இங்கே நான் வந்து பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இந்த பேக்கிங் சோடாவை நம்ம வந்து சிங்க் ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்டுறலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடும் சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரம் கழுவுற லிக்விடில் நான் கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ப்ரஷ் வந்து நல்லா ஹார்டாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் வச்சு சிங்கையும் தேய்ச்சி விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தனியாகவும் சிங்க்குக்கு தனியாகவும் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி டேப்புக்கு சைடில் இடுக்குகள்லாம் நம்ம வந்து தேய்க்கணும். அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்க முடியாது. ஸோ இதுக்கு நான் வந்து டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த டூத் ப்ரஷ் வச்சு இடுக்குகள்லாம் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பொதுவாகவே சோடா உப்பு வந்து ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இதை வச்சு நம்ம சிங்கில் தேய்க்கும் போது இந்த சிங்கில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லையுமே இது வந்து சுத்தமாக எடுத்துரும். நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா போதும். சிங்கில் இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வரவே வராது. அதே மாதிரி நம்ம சிங்க்குமே நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இஞ்சி எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுமே கவர்லேருந்து இந்த இஞ்சி எல்லாத்தையும் டப்பாக்கு மாற்றிட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஆனால் இந்த இஞ்சியை நம்ம அப்படியே எடுத்து டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நிறைய நாளைக்கு வராது. ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஏன்னா இந்த இஞ்சியில் வந்து நிறைய மண் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே லைட்டாக முனையில் கெட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியில் இருக்கிற மண் எல்லாத்தையும் நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம். நீங்கள் வந்து அப்போவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுவி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லை இந்த இஞ்சியை நீங்கள் வந்து தண்ணியில் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மண் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். நீங்கள் டக்குன்னு கழுவி எடுத்துடலாம். கழுவிட்டு இந்த இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா காய விட்டுருங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு தொடச்சி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இந்த இஞ்சியில் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த இஞ்சியில் முனையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே கெட்டு போன மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு இதோடய சேர்த்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நல்லா இருக்கக்கூடிய மற்ற இஞ்சியையும் கெட்டு போக வச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அடுத்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆடி யூனிராப்ஸோட ப்ரௌன் பேப்பர் ஃபாயில் தான். இந்த மாதிரி ப்ரௌன் பேப்பர் ஃபாயிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோன்னா இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீயூசபிள்ங்கிறதுனால இதை வந்து நான் மறுபடியும் யூஸ் பண்ணிப்பேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி எல்லாத்தையும் வச்சுட்டு மேலேயும் அதே மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு டப்பாவோட மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். சாரி, சுடிதார் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி அபாயா எதுவாக இருந்தாலுமே இந்த ஸ்டோன் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த ட்ரெஸ் வந்து போடுறதுக்கே நல்லா இருக்காது. குட்டீஸோட ஃப்ராக், டாப்ஸ் இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து துவைக்கும் போதே ஒவ்வொரு ஸ்டோனாக விழ ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து சோப் பவுடர் போட்டு துவைக்கும் போது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஒட்டி ஒட்டி இருக்கும். அபாயா யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எப்படி துவைச்சி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்னோட பிளாக் கலர் அபாயா தான் துவைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பிடிச்சிருக்கேன். இதுக்கு நம்ம வந்து சோப் பவுடர் சேர்க்க போகிறது இல்லை, ஷாம்பூ தான் சேர்க்க போகிறோம். எந்த ஷாம்பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாக்கெட்டில் ₹1 ஷாம்பூ கிடைக்கும்ல, அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு துணி எடுத்து இதில் ஊற வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பேபி ஷாம்புங்கிறதுனால இதில் அந்தளவுக்கு நுர வராது. கொஞ்சம் பெரிய கனமான துணிங்கிறதுனால 2-3 தடவை எடுத்து விட்டு நான் இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கிறேன். இப்போது இந்த துணி வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த துணியை நல்லா விரித்து விட்டு அலசிட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போது இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இன்னும் ஒரு 2 தடவை நல்ல தண்ணி பிடிச்சி இந்த துணியை நல்லா அலசி எடுத்திங்கனாலே போதும். மற்ற துணியெல்லாம் நம்ம வந்து அடித்து துவைப்போம்ல, அந்த மாதிரியெல்லாம் இந்த துணியை துவைக்கவே கூடாது. அப்படி நீங்கள் துவைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே வாஷ்லேயே இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக கொட்டிடும். இந்த துணியை நீங்கள் காய போடும் போதுமே ஒர்க் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி பரட்டி தான் காய போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துவைச்சி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டோன் கூட உங்களுக்கு உதிரவே உதிராது. ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் கூட கலர் மங்காமல் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நல்லா பளிச்சுன்னு புது ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.